அதாவது தாலி கட்டுற ஒருத்தவனா இருக்கும், பெத்தவன் இன்னொருத்தனா இருக்கும். இதோட கிளம்ப எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. அது நீங்க யோசிக்கிறது காட்டுது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் தந்திருக்காங்க இந்த படத்துல. அதை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அலோவ் பண்ணுவீங்க. அதாவது நல்ல மனசுக்குள்ள அலோவ் பண்ணுவீங்க. பட் இது வந்து நான் என்கரேஜ் பண்ணலை, நான் என்கரேஜ் பண்ண விரும்பலை. பட் இது போகியும் லைஃப் இருக்குது. நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டாலும் ஒரு பர்சன் நீங்கள் வேல்யூ பண்ணுறீங்க, லவ் பண்ணுறீங்களே, அது வேல்யூ பண்ணுற பர்சன் ஆகட்டும், ஃப்ரெண்ட் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், லவ் ஆகட்டும், நீங்கள் வேல்யூ பண்ணுற பர்சனுக்கு எஃபோர்ட் போடுறீங்க. அது ஆண் ஆகட்டும், பெண் ஆகட்டும், எஃபோர்ட் போட்டிங்கன்னா கடைசியில் உங்களுக்கான ஒரு பர்சன், வேல்யூ பண்ணுற பர்சன் உங்களுக்கு தேடி வருவாங்கன்றத ஒரு மெசேஜ் ஆல்சோ இருக்குது இந்த படத்தில். அதனால தான் இந்த படம் வந்து ஜெயிக்கும்னு நான் சொல்கிறேன். ஐ மீன் வந்து நான் வந்து எதையும் என்கரேஜ் பண்ணல. பட் என்னென்னா ஒரு மெசேஜும் இருக்குது. அந்த மெசேஜும் நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணலாம். உங்களோட மைண்டை ப்ராட்மைண்டாக ஆக்கலாம். நீங்கள் தமிழ் கலாச்சாரங்கிறத யார் ஆரம்பித்தா? ஃபஸ்ட்டு நம்ம தானே ஆரம்பித்தோம். ஸோ நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம தாண்டி மனசால் நம்ம வந்து இன்னும் விரும்பி பார்க்கலாம்ல. இப்படி வந்துடலாமா? தமிழ் கலாச்சாரம்னு சொல்கிறோம். இந்த தமிழ் கலாச்சாரம் யார் ஆரம்பித்தா? நம்ம தமிழ் பீப்புள் தான், ஹியூமன் தானே. அப்போ அந்த ஹியூமனால் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராட்மைண்டாக யோசிச்சு, ஓகே அவளுக்கு என்ன பிடிக்குது, அந்த பர்சனுக்கு என்ன பிடிக்குதுன்னு பார்த்து விட்டு கொடுக்கறதுல என்ன தப்புன்ற. ஆனால் தப்பு நடந்துச்சு தான், இல்லைன்னு சொல்ல. பட் அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் அவுட் ஆஃப் ஹேண்ட்ஸாக இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஓகே நீ இருக்கிறது நீ ஓகேவா வா அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியுமா? பேரண்ட்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை, ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் உங்கள் கையில் எதுவுமே இல்லையே, என்ன இருக்குது? இதெல்லாம் ஓவராக இருக்கு. இது ரைட்டும் கிடையாது, தப்பும் கிடையாதுங்க. ஓகேங்களா? என்னோட கருத்துப்படி நான் சொல்கிறேன். ரைட்டும் கிடையாது, தப்பு கிடையாது. அவங்களோட இஷ்டப்படி அவங்களுக்கு ஓகேனா ஓகே, அவ்வளோதான். அதை பேரண்ட்ஸ் சொல்லிட்டுறாங்கன்னா இன்னும் டபுள் ஓகே. பட் என்னென்னா 18 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே பண்ணணும்னு நான் சொல்லலை. ஆனால் அதுக்கு மேலே உங்களுக்கு அவுட் ஆஃப் ஹேண்ட்ஸ் போகணுன்னா நீங்கள் யாரையும் போய்ட்டு பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால் என்ன லைஃப் இருக்கோ அதை படி போய் தான் ஆகணும். வேறு வழியில் என்ன இருக்குது சொல்லுங்கள்? நீங்களும் ஆப்ஷன் தான் சொல்லுங்கள், எதாவது வழி தான் சொல்லுங்கள்.